இப்போ வந்து நம்ம 13ஆம் எக்ஸசைஸ் வந்து எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். நான் 12ஆம் எக்ஸசைஸ் சொன்ன மாதிரி நமக்கு முதல்ல இதில் என்ன தேவை அப்படிங்க முதல்ல பார்க்கணும். என்னென்ன தேவை? வள்ளுவர் காலேஜ் அண்ட் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு வார்த்தை தேவை, அட்டானமஸ்னு வார்த்தை தேவை, பிகாம் சிஏ அப்படின்னு சொல்லி வார்த்தை தேவை. அடுத்து ஒரு டேபிள், பெரிய ஒரு டேபிள் தேவை. அந்த டேபிளில் டே, மந்த்து, டே டைம்னு போட்டிருக்காங்க. அடுத்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்னு தேவை. அடுத்து என்னென்ன டைமில் என்னென்ன இது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாமே பார்த்தோன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற எல்லாமே ஒரு வேர்டு தான். ஸோ முதல்ல நம்ம இதில் வேர்டை எழுதணும். விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி பாடியில் தான் நம்ம எல்லாத்தையுமே எதுவாக இருந்தாலும் எழுதணும். அது என்ன தேவைப்பட்டுச்சு? முதல்ல வந்து வள்ளுவர் காலேஜ் அண்ட் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கரூர், அட்டானமஸ் செகண்ட் பிகாம் சிஏ டைம் டேபிள் அப்படி சொல்லியிருக்கா. நாங்கள் வந்து அது ஒரு H1 டேவை யூஸ் பண்ணி எழுதுகிறேன். வள்ளுவர் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். வள்ளுவர் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கரூர் அப்படின்னு போட்டிருக்கேன். எனக்கு இப்போ அவுட்புட்டில் இது வந்திருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு இங்கே வந்து ஷோ ஆகுது வள்ளுவர் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கரூர் அப்படின்னு வார்த்தை எனக்கு தேவைப்படுற மொதல் வார்த்தை. அவுட்புட்டில் பார்த்தோன்னா இங்கே இருக்கிற வள்ளுவர் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மொதல் வார்த்தை எனக்கு தேவைப்பட்டுச்சு. அது வெளியே காமிக்கிறதுக்காக நான் H1 எழுதியிருக்கேன். H1 இந்த சென்டரில் எழுதியிருக்கேன். அது சென்டரில் இருக்கிற வார்த்தை தான் வெளியே ஷோ ஆகும். அதனால் அது ஷோ ஆயிடுச்சு. கீழே வந்து என்ன தேவைப்படும்? இதுக்கு கீழே அவுட்புட்டில் பார்த்தோன்னா அட்டானமஸ் அப்படிங்கிற வார்த்தை தேவையா? அப்போ நம்ம கீழே மறுபடியும் H1 டேக் யூஸ் பண்ணி அட்டானமஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதிட்டேன். அவுட்புட்டில் எனக்கு அட்டானமஸ் அப்படிங்கிற வார்த்தையும் அடிச்சிருச்சு. அடுத்து என்ன வார்த்தை? செகண்ட் பிகாம் சிஏ டைம் டேபிள் அப்படிங்கிற வார்த்தை தேவை. அது கீழேயே தேவை. அதனால் மறுபடியும் H1 டேகு கீழே மறுபடியும் இன்னொரு H1 ஓப்பன் பண்ணுறேன். என்ன தேவை? செகண்ட் பிகாமா? சும்மா செகண்ட் பிகாம் சிஏ டைம் டேபிள். செகண்ட் பிகாம் சிஏ டைம் டேபிள் அப்படி எழுதிட்டேன். இப்போ எனக்கு அது மூணுமே அவுட்புட்டில் எனக்கு கிடச்சிருச்சு. வள்ளுவர் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கரூர், அட்டானமஸ் செகண்ட் பிகாம் சிஏ. அவுட்புட்டில் தேவைப்படுற 3 வார்த்தையுமே கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம இந்த டிசைனு இந்த போர்டெல்லாம் கடைசியாக பார்த்துக்கலாம். அடுத்து இங்கே என்ன வேணும்? டே டைம் அடுத்து 9 அப்படி சொல்லிவிட்டு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. அதுவும் இந்த சைடில் முதல்ல இதை முடிப்போம். இங்கேருந்து இது வரையும் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறத முடிச்சிடலாம். இங்கேருந்து இது வரையும் முடிச்சிருக்கா. இது என்ன சொல்லுவாங்கன்னா டேபிள் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. இது அதை பார்த்தாலே தெரியும் உனக்கு இது ஒரு டேபிள் அப்படின்னா ஒரு டேபிள் டேக்கை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். டேபிள் டேக் எப்படி இருக்குன்னா சும்மா அந்த வார்த்தை ஃபுல்லாகவே வந்துடும். டேபிள் அப்படிங்கிற வார்த்தை ஃபுல்லாகவே வந்துடும். நம்ம இதை பாடிக்குள்ளே தான் நம்ம எப்பயும் போல் போடணும். பாடிக்குள்ளே நான் ஒரு டேபிள் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படி சொல்லி டேபிள் டேக் ஓப்பன் பண்ணிட்டேன். டேபிள் டேக் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு டிஹெச் அதாவது டிஹெச்னு போகிறோம். டிஹெச்சோட வார்த்தை அர்த்தம் என்னென்னா டேபிள் ஹெட்லைன். டேபிள் ஹெட்லைனுங்கிறது இது சொல்லுவாங்கல்ல, இந்த க்ரீன் கலராக இருக்குது பார்த்தியா, மேலே இருக்கிற டாப்பு இதை தான் டேபிள் ஹெட்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேபிள் ஹெட்லைனுக்குள்ளே தான் டைமு, டே இதெல்லாம் போட போகிறேன். ஒரு நிமிஷம். நான் போகிறேன். என்னென்ன வார்த்தை இருக்குது? டே டைம் அப்படின்னு வார்த்தை 9 to 9:50, அடுத்து 9:50 to 10:40 அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையாக இருக்கா. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் டைப் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? டே டைம். ஃபஸ்ட்டு டேபிள் ஹெட்லைன்னு டே டைம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டே/டைம் அப்படின்னு போட்டேன். அவுட்புட்டில் எனக்கு குட்டியுண்டா டே டைம் அப்படிங்கிற வார்த்தை வந்துடுச்சு. அது இந்த சைடு வந்திருக்கு. அடுத்து வேறு என்ன தேவை? 9 to 9:50 AM அப்படிங்கிற வார்த்தை தேவை. மறுபடியும் டேபிள் ஹெட்லைன்
டேபிள் ஹெட்லைன் ஒரு டேக் மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னொரு டேபிள் ஹெட்லைன் வரது தேவை. அதனால் மறுபடியும் TH ஓப்பன் பண்ணுறேன். தள்ளி வச்சுக்கிறேன், அப்போ தான் உனக்கு புரியும். டேபிள் ஹெட்லைன் இதுக்குள்ளே தான் எழுதுகிறேன். 9 to 940 950 AM அப்படிங்கிற வார்த்தை வந்துருக்கு போட்டிருக்கேன். இது முதல்ல நான் என்ன போட்டேன், டே டைம் அப்படின்னு போட்டேன். அதாவது இங்கேருந்து இது வரையும் ஒரு டேபிள் ஹெட்லைன் போட்டேன். மறுபடியும் எனக்கு இன்னொரு டேபிள் ஹெட்லைன் வேணும், அதனால் இன்னொரு டேபிள் ஹெட்லைன் டேகை போட்டேன். அது 9 to 950 AM போட்டேன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சைடில் வந்துடுச்சு. அதாவது டேபிள் ஹெட்லைன் அப்படிங்கிறது பாரு, டேபிள் ஹெட்லைன் கொடுத்துட்டோன்னா ஒவ்வொரு வார்த்தை இப்படின்னு சைடில் வரும். அதாவது அவுட்புட்டை வச்சு காமிக்கிறேன். டேபிள் ஹெட்லைன் ஒரு டேபிள் ஹெட்லைன் டேக் போட்டால் இங்கே வரும். அதுக்கு கீழே இன்னொரு டேபிள் ஹெட்லைன் போடுறப்ப சைடில் இங்கே வந்துடும். மறுபடியும் இன்னொரு டேபிள் ஹெட்லைன் போடுறப்ப இங்கே வந்துடும். அந்த மாதிரி வரிசையாக இப்படி சைடில் வந்துட்டுருக்கோம். 915 போட்டேன்னா அடுத்து 952 914 போடணும். மறுபடியும் என்ன பண்ணுவேன், கீழே வந்து இதே மாதிரி டேபிள் ஹெட்லைன் போட்டு 950 இதெல்லாம் போடுவேன். இது நான் வீடியோ பெருசாக கூடாதுங்கிறதுக்காக நான் ஏற்கனவே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். இது 950 இது வந்து நோட் பேடில் நான் எழுதி வச்சுருக்கிறது. கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த மாதிரி நான் சைடில் டேபிள் ஹெட்லைன் சொல்லிட்டு 9:50க்கு 1 9:50 to 10:40 1 இந்த மாதிரி வரிசையாக போட்டேன். இப்போ எனக்கு அவுட்புட்டில் பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்துடும். ஒன்றுக்கு டேன்னு வந்துடுச்சு. 9 to 9:50, அடுத்து 9:50 to 10:40, 10:40 to 10 இது மாதிரி வரிசையாக வந்துடுச்சு. எனக்கு தேவைப்படுற மொத்தம் இதுவுமே உனக்கு வந்துடுச்சு. அடுத்து கீழே மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அப்படின்லாம் வரிசையாக வரணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுவேன், டேபிள் ஹெட்லைன் மட்டும்தான் நம்ம THன்னு போட்டாலே சைடில் வர ஆரம்பிக்கும். நம்ம டேபிள் ஹெட்லைன்ங்கிறது மேலே இருக்கிறது, டேபிள் டேட்டா அப்படிங்கிறது கீழே ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு வார்த்தை எழுதுறோம்ல, அதெல்லாம் டேபிள் டேட்டா அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த மண்டேங்கிறது ஒரு டேபிள் டேட்டா, மேக்ஸுங்கிற ஒரு டேபிள் டேட்டா, ஃபிசிக்ஸு, டீ பிரேக்கு இந்த மாதிரி வர்றது எல்லாமே டேபிள் டேட்டா. ஆனால் இதுக்குள்ளே டேபிள் ஹெட்லைனுக்குள்ளே எழுதுறத வந்து ஹெட்லைன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. நம்ம டேபிள் ஹெட்லைன் இல்லாமல் சாதாரண ஒரு டேபிளுக்குள்ளே ஒரு வார்த்தை எழுத போகிறோம் அப்படின்னா அதை வந்து டேபிள் டேட்டா தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கீழே வந்து எழுத போகிறோம். இந்த இடத்துல நம்ம போட போகிறோம் டேபிள் ரோ, அதாவது TR டேக் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண போகிறோம். TR டேக் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா, TR டேக் அப்படின்னா டேபிள் ரோ, அதாவது ரோங்கிறது இங்கேருந்து அப்படியே இப்படி வருது இல்லை, இதைத்தான் நம்ம ரோன்னு சொல்லுவோம். இது ஒரு ரோ, கீழேருந்து இப்படி போகிறது இது ஒரு ரோ, மறுபடியும் இங்கேருந்து இந்த சைடு போகிறது இது ஒரு ரோ, அப்புறம் இது ஒரு ரோ, அப்புறம் இது ஒரு ரோ. TRங்கிறது ரோவை சொல்லுவோம். ஸோ நம்ம ரோவை போட்டு தான் டேபிள் டேட்டான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ரோ அமைச்சிட்டு, அதாவது இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸை முதல்ல அமைச்சிட்டு தான் டேபிள் டேட்டா, நான் சொல்லலை உள்ளே இருக்கிற வார்த்தையெல்லாம் டேபிள் டேட்டான்னு சொல்லுவாங்க. ரோங்கிறது இப்படி சைடில் போகணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. டேபிள் டேட்டாவை எழுத போகிறோம். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன், TR டேக் அப்படி சொல்லிட்டு கீழே ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே தான் TD, அதாவது டேபிள் டேட்டா அப்படின்னு சொல்லி போட போகிறேன். இந்த டேபிள் டேட்டாவில் என்ன அவுட்புட்டில் என்ன இருக்குது, மண்டே அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வேணுமா, இங்கே நான் எழுதுகிறேன். இதுக்குள்ளே மண்டே அவுட்புட்டில் பார்த்தோன்னா எனக்கு கீழே வந்துடுச்சா, மண்டே, அதாவது டேபிள் ஹெட்லைன்லாம் வரிசையாக வந்துடும். அது நம்ம டேபிள் ரோவோ இல்லை டேபிள் டேட்டா அப்படின்னு போட தேவையில்ல. ஹெட்லைன்னு போட்டுட்டு ஹெட்லைன் போட்டு, அதாவது THன்னு போட்டாலே அது சைடில் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கப்புறம் ஹெட்லைன் தவிர்த்து நம்ம டீட்டெயில் எழுத போகிறோன்னா டேபிள் ரோ அப்படின்னு ஆரம்பிப்போம். டேபிள் ரோங்கிறது இப்படி வரிசையாக கொண்டு வரதுக்கு டேபிள் ரோ அப்படின்னு போடுவோம். அதுக்குள்ளே ஏதாவது வார்த்தை எழுத போகிறோன்னா அந்த வார்த்தையை தான் டேபிள் டேட்டா அப்படி சொல்லுவாங்க. அந்த டேபிள்குள்ளே இருக்கிற டேட்டா, அதாவது டேபிள்குள்ளே இருக்கிற வார்த்தை என்ன அப்படி சொல்கிறது தான் TDன்னு சொல்லுவோம். ஸோ மண்டே அப்படிங்கிற ஒன்று எனக்கு கிடச்சிருச்சு.
அவுட்புட்டில் மேக்ஸுங்கிறத அடுத்த வார்த்தை வரணும். இது கீழெல்லாம் எனக்கு வரல. ஒரு டேபிள் ரோங்கிறது ஒரு ரோவை மட்டும்தான் குறிக்கும். அதனால் அடுத்த டிடி டேபிள் டேட்டா போடுறப்ப இங்கே தான் வரும். மறுபடியும் டிடி போடுறப்ப இங்கே வரும். மறுபடியும் டிடி மறுபடியும் டிடி மறுபடியும் டிடி இந்த மாதிரி சைடில் வந்துருக்கும். ஒரு டேபிள் ரோன்னு ஒரு டேக் போட்டால், அதாவது இப்போ ஒரு டேபிளர் இங்கே போட்டிருக்கேன்னா டேபிள் ரோன்னு போட்டிருக்கேன்னா இந்த டேபிள் ரோ ஒரே ஒரு ரோ தான் க்ரியேட் பண்ணும். இப்படி தான் க்ரியேட் பண்ணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மண்டேன்னு போட்டால் இங்கே வரும். கீழே வந்து நம்ம டியூஸ்டேன்னு அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டோம்னா அது அவுட்புட்டில் இந்த சைடு வரும். இப்போ பாரு, மண்டே மேக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வேணும். மறுபடியும் டேபிள் டேட்டா இல்லை போகிறேன். ஸோ டிடி அப்படின்னு போகிறேன். மேக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா பாரு, நான் சொன்ன மாதிரி மண்டே இங்கே வந்திருக்கு, மேக்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. ஏன் அப்படின்னா டேபிள் ரோங்கிறது ஒரு இதை குறிச்சிடும். அதாவது ஒரே ஒரு ரோ மட்டும்தான் நமக்கு கொடுக்கும். அந்த டேபிள் ரோக்குள்ளே நம்ம டேபிள் டேட்டா டிடி அப்படி சொல்லி போட்டிருக்கோம். ஒரு டிடி இங்கே வந்துடும். மறுபடியும் இன்னொரு டிடி வர்றப்போ கீழெல்லாம் வராது. ஏன்னா நம்ம ஒரு ரோக்கு தான் அலோ வாங்கி பர்மிஷன் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த சைடு தான் டிடியோட மேக்ஸுங்கிற வார்த்தை வரும். அதுக்கடுத்து போட்டால் இந்த சைடு, அதுக்கடுத்து போட்டால் இந்த சைடு, இப்படி தான் வரும். அடுத்து என்ன போடணும், அடுத்து பிசிக்ஸ்னு ஒரு பார்க்கணும், டீ பிரேக்குன்னு ஒன்று போடணும், இங்கிலீஷ்னு போடணும். இதெல்லாம் நான் எழுதி வச்சு இதில் நோட் பேட்லேருந்து காப்பி பண்ணுறேன். மண்டே மேக்ஸ்ன்னு இருக்கா, இப்போ நான் வந்து நோட் பேட்லேருந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். மண்டே ஒன்று வேணும்னு சொல்லியிருக்கேன் டேபிள் டேட்டா. அடுத்து மேக்ஸ்னு ஒரு டேபிள் டேட்டா. இங்கே வந்து நான் கிளாஸ்ன்னு போட்டிருக்கேன். இது இப்போதைக்கு நான் சொல்லலை நான் அதனால் இப்போதைக்கு இதை கண்டுக்காத. இந்த டிடின்ற இருக்குது, இது பிரேக்குன்னு அப்படிங்கிற இருக்குது, அது மட்டும் பாருது. இந்த கிளாஸ் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன், ஏன் போட்டேன் எதுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் எழுதி முடிச்சிட்டேன்னா இப்போ என் அவுட்புட்டில் பார்த்தா எனக்கு வந்து இங்கே வந்துருச்சு. இங்கே மண்டே, இங்கே ஒரு மண்டேன்னு ஒரு வார்த்தை இருக்குது, மேக்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது, பிசிக்ஸ்னு வந்துருச்சு, டீ பிரேக்கு, இங்கிலீஷு, லஞ்சு, அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு வந்துச்சு. அவுட்புட்லேயும் அப்படி தான் இருக்குது. மண்டே, மேக்ஸு, பிசிக்ஸு, டீ பிரேக்கு, இங்கிலீஷ்னு வச்சோம். அடுத்து எனக்கு இன்னொரு ரேவை தேவை. அதாவது இன்னொரு ரோனா இங்கேருந்து இன்னொரு லைன் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகணும் அப்படி சொல்கிறேன். அப்போ மறுபடியும் போன டைம் சொன்ன மாதிரி ஒரு ரோ வேணுன்னா மறுபடியும் ஒரு டிஆர் டேக் ஓப்பன் பண்ணணும். டேபிள் ரோ அப்படின்வாங்க. ஏற்கனவே டிஆர் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா இதுக்கப்புறம் நான் இன்னொரு டிஆர் டேக் ஓப்பன் பண்ண போகிறேன். டிஆர் டேக் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். டிஆர் டேக்னு மறுபடியும் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் எப்பயும் போல் மறுபடியும் ஒரு டீட்டெயில் எழுத போகிறேன். டேபிள் டேட்டா என்ன டேட்டா அதுன்னு வந்துட்டேன். எனக்கு இன்னொரு ரோ க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த ரோவில் என்ன போடணும், நான் தேர்ஸ்டே அப்படி சொல்லிட்டு போடணுமா, இந்த இடத்துல போகிறேன். தேர்ஸ்டே அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டேன்னா இந்த போன டைம் போட்டேன் மண்டே அப்படிங்கிற கீழே தான் தேர்ஸ்டே அப்படிங்கிற வரும். ஏன்னா இது புது ரோ, மேலே இருக்கிற ரோ முடிஞ்சிருச்சு, நம்ம போட்டு முடிச்சாச்சு. டிஆர் டேக்னு சொல்லிட்டு புது ரோ. இங்கே பாருங்கள், மேலே இருக்கிற ரோ இங்கேருந்து இது வரையும் முடிஞ்சிருச்சு. இதுக்குள்ளே இருக்கிற வார்த்தைலாம் இப்படி சைடில் வந்துடும். இப்போ நான் புது டிஆர் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு மண்டே சொல்கிறப்ப இது தனியாக ஒரு ரோ பெறுமா, இது கீழே ஒரு ரோ பாரு, அதெல்லாம் ஒரு ரோ. இப்போ நம்ம போகிறது வந்து புதுசாக இந்த இடத்துல ரோ ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம அடுத்து என்ன பிசிக்ஸு, இங்கிலீஷு, இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத போகிறோம். நான் அதையுமே நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். வார்த்தையை மட்டும் தான் நான் காப்பி பண்ணுறேன். அதாவது எழுத கஷ்டமாக இருக்குன்னு தான் காப்பி பண்ணுறேன். லேட் ஆகும்ல. இங்கேயே நான் மறுபடியும் எழுதியிருக்கேன் தேர்ஸ்டே அந்த மாதிரி ஒன்று எழுதி வச்சுருக்கேன். அவுட்புட்டில் எனக்கு வந்திருக்கும். எனக்கு புது ரோவில் புது டேட்டாஸ், அதாவது வார்த்தையெல்லாம் எனக்கு வரிசையாக வந்துருச்சு. அதே மாதிரி தான் இன்னொரு ரோ போட போகிறேன். இங்கே மறுபடியும் ஒரு டிஆர் டேக் போட்டு இதே மாதிரி எழுத போகிறேன். ஸோ இதெல்லாம் நான் காப்பி பண்ணி டக்கு பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு அதே தான் டிஆர் டேக் ஓப்பன் பண்ணுறோம். அதே மாதிரி தான் டிஆர் டேக் யூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே டேபிள் டேட்டா சொல்லிட்டு வார்த்தையெல்லாம் எழுதுறேன். டிஆருங்கிறது ஒரு நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனை கொடுத்துரும். டேபிள் டேட்டாங்கிறது வார்த்தை எழுதிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கொடுத்துரும். மண்டேங்கிற வார்த்தை வரும், மேக்ஸுங்கிறது இங்கே வந்து இப்படி வரிசை அப்படி வரும், டீ பிரேக்குங்க வரிசையாக இப்படி வரும், அடுத்து வந்து இங்கிலீஷ் இப்படி வரும். மறுபடியும் ஒரு டிஆர் டேக் ஓப்பன் பண்ணுறேன். கீழே ஒரு ரோ ஃபுல்லாக வந்துடும்.
அதில் நான் எழுதுறதெல்லாம் வரிசை வரிசையாக வந்துட்டுருக்குமா. இதே மாதிரி தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி எழுத போகிறேன். அண்ணா வாடிவாண்ணா கூடுதா லேட்டராக ரெக்கார்ட் பண்ண தம்பி காமெடியாக இருக்கா. நான் இது வரையுமே கண்டென்ட் அப்புறம் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். அதாவது டிஆர் டேக் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரைடே இதெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். அவுட்புட்டில் எனக்கு வந்து மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு வரிசை எனக்கு வந்துருச்சு. இப்போ என்னென்ன மாற்றணும், அவுட்புட்டில் எனக்கு வர்ற வார்த்தைலாம் வந்துருச்சா. முதல்ல மேலேருந்து வருவோம். வள்ளுவர் காலேஜ் அண்ட் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை சென்டரில் வரணும், அதுவும் ப்ளூ கலரில் வரணும், அதுவும் அண்டர்லைன் வந்திருக்கும். இந்த 3 விஷயம் மாறணும். அதனால் நான் 13வது எக்ஸசைஸ் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டைல் டேக் அப்படிங்கிற வார்த்தை ஹெட்டுக்குள்ளே, ஏன் ஹெட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டவுட் வரும். அது வந்து நான் 13வது வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸ்டைல் அப்படின்னு ஒரு டேகை யூஸ் பண்ணி கீழே இருக்கிறதெல்லாம் மாடிஃபை பண்ண போகிறேன். அதாவது ஸ்டைலெல்லாம் மாற்றி எழுத போகிறேன். அதனால தான் ஸ்டைல் டேக்னு யூஸ் பண்ணுறேன். இதில் வள்ளுவர் காலேஜ் அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே, வள்ளுவர் காலேஜ் அட்டானமஸ், செகண்ட் பிகாம் சிஏ அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்தையுமே நான் மாற்ற போகிறேன். அது என்ன டேக்குள்ளே இருக்குது, 3மே H1 டேக்குள்ளே இருக்குது. அதனால் நான் H1 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். H1 டேக்கை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு போட்டிருக்கேன். H1 டேக் இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணுறப்ப, டிசைன் பண்ணுறப்ப இந்த ப்ராக்கெட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது டேகுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏதாவது டிசைன் பண்ண போகிறோன்னா தான் இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். அதில் என்ன கலரும் மாற்ற போகிறேன். கலர் என்ன டார்க் ப்ளூவில் இருந்துச்சு. ஸோ கலர் அப்படி சொல்லிட்டு டார்க் ப்ளூ அப்படி செட் பண்ணிட்டேன். டார்க் ப்ளூ செட் பண்ணுறப்ப அவுட்புட்டில் எனக்கு டார்க் ப்ளூ அப்படிங்கிறதெல்லாம் கலர் மாறிடுச்சு. அடுத்து என்ன வரணும், அது என்ன சென்டரில் இருக்கணுமா அந்த வார்த்தை. சரி, அதுக்கு முன்னாடி அண்டர்லைன் பண்ணணுமா. இதெல்லாம் அது ஒரு டெக்ஸ்ட்டு தானே. ஸோ டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு நான் யூஸ் டெக்கரேஷன் கால் பண்ணுறப்ப அது என்ன டெக்கரேஷன் பண்ணணும் அப்படி சொல்லி கேட்குது. நான் வந்து அண்டர்லைன் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அண்டர்லைன் அப்படி சொல்லியிருக்கேன். அவுட்புட்டில் எனக்கு வந்து அந்த ப்ளூ கலராக மாறிடுச்சு, அண்டர்லைனாக மாறிடுச்சு. இதுக்கு கீழே அது என்ன சென்டரில் இருந்துச்சா, அந்த டெக்ஸ்ட் அலைன் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் அலைன்றது எங்கே வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து அலைன் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறது தான் டெக்ஸ்ட் அலைன் சொல்லுவாங்க. ஸோ டெக்ஸ்ட் அலைன் சொல்லிட்டு டெக்ஸ்ட்டு எனக்கு அலைன் ஆகணும். எங்கன்னா சென்டரில் அலைன் ஆகணும். ஸ்க்ரீன் இங்கே ஓரமாக இருந்துச்சா முதல்ல, எனக்கு வந்து இந்த இடத்துல இங்கே அலைன் ஆகணும் அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ டெக்ஸ்ட் அலைன் இந்தா முதல்ல அந்த வள்ளுவர் இதெல்லாம் இந்த சைடு இருந்துச்சு. வள்ளுவர் அட்டானமஸ் செகண்ட் பிகாம் சிஏ அப்படிங்கிறது இந்த மூலையில் இருந்துச்சு. எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன வேணும், அவுட்புட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், இந்த மாதிரி பாக்ஸ் வேணும். நான் போட்டிருக்க வார்த்தைக்கு எல்லாமே இந்த மாதிரி கோடாக பாக்ஸாக மாறணும். நான் அதனால் மாற்ற போகிறேன். அதெல்லாம் என்ன அந்த என்னென்ன வார்த்தைன்னு பாருங்கள். அது ஒரு நம்ம டேபிள் சொல்லிட்டு தான் உருவாக்கணும். எனக்கு ஒரு டேபிள் வேணும் அப்படி சொல்லிட்டு அதில் டேபிள் ஹெட்லைன் இதெல்லாம் போட்டிருக்கணுமா. ஸோ இந்த இடத்துல இந்த டேபிள்குள்ளே தான் இந்த டேபிள் ஹெட்லைன் இருக்குது. அடுத்து வந்து இந்த டேபிள் ஹெட், அதாவது இங்கே டேபிள் டேக் ஆரம்பித்து இங்கே தான் முடியுது. இதுக்குள்ளே இருக்கிற எல்லா வார்த்தையும் சரி, என்ன ரோவாக இருந்தால் சரி, எல்லாமே இந்த டேபிள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா. ஸோ நான் இப்போ இந்த டைம் டேபிள் அப்படி சொல்லிட்டு வார்த்தையை மாற்ற போகிறேன் அப்படி சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். மேலே டேபிள் அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன வேணும், ஃபஸ்ட்டு பார்டருங்கிறது இந்த சுற்றி இந்த பாக்ஸாக இருக்குல்ல, இதெல்லாம் பார்டர் சொல்லுவாங்க. இந்த பார்டர் வந்து நம்ம வந்து இந்த பார்டரை உடைக்கணும், அதாவது கொலாப்ஸ் பண்ணணும். இல்லைனா அந்த பார்டர் எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பாருங்க. இந்த மாதிரி பொட்டிக்குள்ளே இன்னொரு பொட்டி, மறுபடியும் இன்னொரு பெட்டிக்குள்ளே இன்னொரு பெட்டி, இன்னொரு பெட்டிக்குள்ளே இன்னொரு பெட்டின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். அதாவது பார்டர் கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ கொலாப்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி பொட்டிக்குள்ளே இன்னொரு பொட்டி, இந்த மாதிரி கேப்லாம் இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பொட்டி ஆயிரும். ஸோ நம்ம பார்டர் முதல்ல கொலாப்ஸ் பண்ணணும். டேபிள் அப்படி சொல்லிவிட்டு இந்த இடத்துல எழுதுறேன் பார்டர் கொலாப்ஸ். பார்டர் கொலாப்ஸ்னு கொடுத்துருக்கேன். கொலாப்ஸ் பண்ணட்டான், கொலாப்ஸ் பண்ணிடு அப்படி சொல்லியிருக்கேன்.
ஸோ நமக்கு ஒன்றுமே தெரியாது இப்போதைக்கு என்ன அப்படி சொல்லிட்டு தெரியாது. இல்லை காமிக்கும் அது இன்னும் நான் மாற்றலை. கொலாப்ஸ் மட்டும் பண்ணிடு அப்படி சொல்லியிருக்கேன். அது கண்ணுக்கு தெரியாது. அடுத்து நான் மென்ஷன் பண்ணுறேன். எனக்கு ஒரு பார்டர் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இப்படி இருக்கிற பார்டர் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு எல்லா பார்டர் கொலாப்ஸுங்கிறப்ப இருக்கிற எல்லா பார்டருமே கொலாப்ஸ் ஆகி வெறும் எம்டியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி பார்டர் வந்து இருக்காது. இப்போ நான் வந்து பார்டர் வந்து புதுசாக செட் பண்ண போகிறேன். அப்போ நான் வெறும் பார்டர் அப்படி சொல்லிட்டு செட் பண்ண போகிறேன். பார்டர் அப்படி செட் பண்ணிவிட்டு அது என்ன வேணும் பார்டர் சொல்லிட்டு அது தின்னான ஒரு கோடாக வேணுமா இல்லை டாட்டட் கோடாக வேணுமா அப்படி சொல்லியிருக்குது. நான் சாலிடாக ஒரு கோடை அப்படி சொல்கிறதுக்காக சாலிட் அப்படின்னு போட்டோன்னா அவுட்புட்டில் வந்து எனக்கு ஒரு இந்த டேபிள் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் இது எல்லாமே இருக்குது. அதனால் இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு கோடு மாதிரி வந்துருச்சா, எல்லாத்துக்குமே ஒரு சேர்த்து ஒரு கோடு மாதிரி வந்துருச்சு. இது எங்கே இருக்கும் ஸ்க்ரீனுக்கு அவுட்புட்டில் பாருங்கள். இங்கே இந்த ஸ்க்ரீன் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ நான் இந்த இடத்துலேருந்து இந்த சைடு போகணுன்னா நான் 13 எக்ஸசைஸில் வந்து சொல்லியிருக்கேன். 12 எக்ஸசைஸில் சொல்லியிருக்கேன். மார்ஜின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி நம்ம இங்கேருந்து இதை நகர்த்தலாம் அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ மார்ஜின் மாற்ற போகிறேன். மார்ஜினில் பர்டிகுலராக மார்ஜின் லெஃப்ட்டுன்றேன். அதாவது லெஃப்ட் அப்படிங்கிறப்ப மார்ஜின் லெஃப்ட் சைடு இதைத்தான் மார்ஜின் சொல்லுவோம். இந்த சைட்லேருந்து இதை நகர்ந்துக்கிட்டே இந்த மாதிரி வரும் பாரு. மார்ஜின் லெஃப்ட் சைட்லேருந்து எத்தனை லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு 30% உள்ளவா அப்படி சொல்லியிருக்கேன். சொல்கிறேன் 30%. ஸோ நான் இங்கே இருந்தது சென்டரில் இப்படி வந்துருச்சு, இந்த இடத்துல வந்துருச்சு. சரிதா? எங்கேயோ இருந்தது, இங்கே இருந்தது மார்ஜின் லெஃப்ட் சைட்லேருந்து உள் சைடு வந்து நகர்ந்துருக்கு. எனக்கு இன்னுமே இந்த சைடில் இப்படியே இருக்கணும். ஸோ மார்ஜின் லெஃப்ட் வந்து 30 வேணாம், ஒரு 20 வா அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு மீடியம் வந்து சென்டரில் வந்துடுச்சு. சென்டரில் எனக்கு அப்போ வந்து மார்ஜின் வந்துருச்சு. ஆனால் இதோட இது இருக்குல்ல, அதாவது இங்கேருந்து இது வரைங்கிறது இவ்வளோ தான், இதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் அவுட்புட்டில் பார்த்தோன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும். அதை விட கொஞ்சம் பெருசாகவே, நல்லா பெருசாகவே இருக்கும். அதை வந்து வித்துன்னு சொல்லுவாங்க. வித்துங்கிறது ஏதோ ஒரு கோடோ என்னமோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கேன். வித்துங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணி தான், அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். வித்துன்றது நீளத்தை அதிகப்படுத்துறது. இங்கேருந்து இந்த நீளத்தை அப்படி அதிகப்படுத்துவோம்ல, அந்த நீளத்தை அதிகப்படுத்துறது தான் வித்துன்னு சொல்லுவாங்க. எனக்குமே இந்த இடத்துலேருந்து இந்த நீளத்தை வந்து இன்னுமே பெருசாக இவ்வளோ தூரம் ஆக்கணும். அப்படிங்கிறப்ப அதே டேபிளுக்குள்ளே நான் வித்துன்னு செட் பண்ணுறேன். வித் எனக்கு எவ்வளோ இருக்கணும், ஒரு 30 பிக்சல் இருக்கணும். 30 பிக்சல் 30 px அதிகமாக இருக்கணும் செட் பண்ணிட்டேன். அவுட்புட்டில் கம்மியாக இருக்குது. 30 பிக்ஸுங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு நீளம். ஸோ இதை நான் பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணுறேன். 30% ஆனால் 50% மாத்திரம் 16 கூட வச்சுறேன். 60%ங்கிறப்ப எனக்கு வந்து இவ்வளோ தூரம் தான் முதல்ல வந்து எனக்கு நீளம் இருந்துச்சு. இவ்வளோ தூரம் தான் நீளம் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சேர்ந்து இவ்வளோ தூரம் ஆகிருக்கு. எனக்கு இன்னும் நீளம் வேணும்னா நான் இன்னும் மாற்றிப்பேன். 60%ஆ நான் 70%ன்னு மாற்றுறேன். 70%ன்னு மாற்றுறப்ப எனக்கு இன்னுமே நீளம் கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த சைடு வந்து அதிகமாக தள்ளியிருக்கு, இந்த சைடு கொஞ்சம் கம்மியாக தள்ளியிருக்கு. இப்போ நம்ம மார்ஜின் லெஃப்ட்டுங்கிறத அந்த பர்சன்டேஜை வந்து கம்மிப்படுத்தினா இது கொஞ்சம் உள்ளே வந்துடும். ஸோ மார்ஜின் லெஃப்ட் 20% போட்டிருக்கானா, எனக்கு 10% போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். 10% இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். ரைட் சைடில் கொஞ்சம் போனோம், அதனால் 15%. 15%றப்ப இந்த சைடும் கரெக்டாக இருக்குது, இந்த சைடும் கரெக்டாக இருக்குது. இப்போ 2 சைடுமே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து சின்னதாக இருக்கா, இதுக்கும் நீளம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ நீளத்தை வந்து நான் அதிகப்படுத்தணும். அப்போ வந்து நான் பேடிங் அப்படி சொல்லிட்டு யூஸ் பண்ண போகிறேன். பேடிங் அப்படின்னா இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கேன். இது ஒரு பாக்ஸ். இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்குமே கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பாக்ஸ் இருக்கும்.
இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும். அடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் இப்படி இருக்கும். இங்கே ஒரு எந்த வார்த்தையாக இருந்தாலும் அந்த பாக்ஸுக்குள்ளே தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ அந்த பாக்ஸை வந்து அதிகப்படுத்தினா இது அப்படியே ஒவ்வொரு பாக்ஸும் சின்ன சின்னதாக இருக்காது. பெருசுப்படுத்தினா இப்படி 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 சொல்லிட்டு பெருசு பெருசாகும். டெக்ஸ்ட்டு இருக்கா? இப்போ வந்து பேடிங் அப்படிங்கிற வார்த்தையை பேடிங் அப்படி யூஸ் பண்ணால் இந்த பாக்ஸ் இந்த வார்த்தை இருக்குது, டெக்ஸ்ட்டுங்கிற ஏதோ ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அப்போ இந்த சைடும் அதிகமாகும், இந்த சைடும் அதிகமாகும், இந்த சைடு அதிகமாகும், இந்த சைடு அதிகமாகும். நார்மலாக எப்படி இருக்குது, இப்படி 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 இப்படின்னு சொல்லிட்டு கோடு இந்த மாதிரி இருக்கா. அப்போ நம்ம ஒவ்வொரு டைம் இந்த பாக்ஸை அதிகப்படுத்துகிறப்ப பெருசாகிடும். இந்த மாதிரி பெருசு பெருசாகும். ஸோ நான் இந்த இடத்துல போகிறேன். நிமிஷம். என்னது முதல்ல டேபிள் ஹெட்லைன். இந்த பாக்ஸ் டேபிள் ஹெட்லைனுக்கான பாக்ஸை மாற்றணும். ஸோ டேபிள் ஹெட்லைன் என்ன இருக்குது, டிஹெச் டேகு. டிஹெச் டேக்கோட சைஸை அதிகப்படுத்தணும். டிஹெச் பேடிங் எவ்வளோ போகிறேன், ஒரு 30 px போட்டா 30 px போட்டேன்னா கொஞ்சம் அதிகமாகவே ரொம்ப பெருசாகிடுச்சு. 10 px போகிறேன், அதனால் 10 px. இப்போ வந்து நல்லா பார்த்தோன்னா இங்கேயும் இதுக்கும் ஒரு சின்ன கேப், அதாவது இதுக்கும் ஒரு சின்ன கேப் வந்திருக்கு. இந்த மாதிரி பாக்ஸோட சைஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து கீழே இருக்கிறது எல்லாத்துக்குமே பாக்ஸோட சைஸ் வந்து இதுக்கும் கேப் ஆகணும், இதுக்கு கேப் ஆகும், இதுக்கும் கேப் ஆகும். அதில் எனக்கு டேபிள் டேட்டா டிடிங்கிறது இங்கே இருக்குது, இந்த டேக்குள்ளே எழுதியிருக்கோம். இப்போ டிஹெச்சுங்கிறது இதுக்குள்ளே எழுதியிருக்கோம். அந்த டிஹெச்சோட பாக்ஸோட சைஸ் அதிகப்படுத்தணும். இப்போ டேபிள் டேட்டா மண்டே இதெல்லாமே நம்ம அதிகப்படுத்த போகிறோம். அதனால் இந்த டைம் டிடி அப்படிங்கிறத ஸ்டைல் ஷீட்டில் மென்ஷன் பண்ண போகிறேன். டிடி டிடி எனக்கு டிடி மாறணும் சொல்லிட்டேன். என்ன மாறணும், பேடிங் மாறணும். பேடிங் அதுக்கும் ஒரு 10 பிக்சல் வச்சுக்கிறேன். 10 px அப்படின்னு போட்டோன்னா இப்போ வந்து எனக்கு இதெல்லாம் கிடச்சிரும். இதெல்லாமே எனக்கு வந்து கேப்பாக எல்லாத்துக்குமே கேப் ஆகும். அதே நம்ம எப்படி மார்ஜின் லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறப்ப இந்த சைடு நான் இருந்துச்சு. பேடிங்லேயும் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு பேடிங் லெஃப்ட்னா இந்த சைட்லேருந்து இந்த மாதிரி பாக்ஸ் அதிகமாகும். வெறும் பேடிங்கில் போகிறப்ப இந்த மேலே கீழே சைடில் எல்லாத்துக்குமே கேப் விட்டு இந்த மாதிரி ஆயிரும். ஆனால் இதில் பார்த்தோன்னா இந்த வார்த்தைலாம் பார்க்குறப்ப சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்கா, நமக்கு வந்து இந்த ஓரமாக தள்ளி இருக்கா, நமக்கு வந்து சென்டரில் வேணும். ஸோ நான் மேலே சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் அலைன் டிஹெச்லேயும் ஒரு நிமிஷம் தெரியுதுன்னு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோன்னா ஓகே டெக்ஸ்ட் அலைன் யூஸ் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு போட்டிருக்கேன். டெக்ஸ்ட்டு வந்து சென்டராக மாறிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தா தெரியும் டெக்ஸ்ட் அலைன் போட்டிருக்கேன். இந்த இடத்துல இப்படி கோடு வரும், இந்த இடத்துல இப்படி கோடு வரும். டெக்ஸ்ட் அலைன்றது டெக்ஸ்ட் இப்போ சென்டர் ஆயிடுச்சு. ஆனால் நான் கோடு இருக்காதனால தெரிய மாட்டேங்குது. சரி, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம கோடு இருக்காதனால தான் தெரில. ஸோ நம்ம கோடு யூஸ் பண்ண போகிறோம். இது டிஆர் டேகுக்கு நம்ம வந்து ஒரு கோடு வரணும். ஸோ நான் இந்த மாதிரி பாக்ஸ் வரணும்னா பார்டர் அப்படி யூஸ் பண்ண போகிறோமா, டிஆர் டேகுக்கெல்லாம் பார்டர். ஸோ டிஆர் டேக்கில் நம்ம பார்டர் யூஸ் பண்ண போகிறோம். டேபிள் ஹெட்லைனில் பார்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்டர் போட்டு
மேலே போட்ட மாதிரி சாலிட் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு வந்து சாலிடே வந்திருக்கு. ஆனால் மேலே இருக்கிற திக்னஸ் அதே அளவுக்கு இதுவுமே திக்காக இருக்குது. ஆனால் ஒரிஜினலில் மேலே இருக்கிறத விட இது திக்கு கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த பார்டர் சாலிட்னு போட்டிருக்கல, இந்த சாலிடுக்கு முன்னாடி எவ்வளோ அளவுக்கு சாலிடாக வேணும் அப்படி சொல்கிறதுக்காக ஒரு 2px எனக்கு சாலிடாக போதும், ரொம்பலாம் சாலிடாக வேணாம் சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். px ஆனால் 1px போட்டுக்கிறேன். 1px சாலிடு தப்ப எனக்கு வந்து சின்ன கூட வந்துடுச்சு. ஸோ நம்ம டேபிள் ஹெட்லைனுக்கு வந்து பார்டர் செட் பண்ணியாச்சு. அந்த பார்டரோட சைஸ் வந்து சாலிடாக வேணும். அது 1px அப்படிங்கிறப்ப ரொம்ப தின்னாக, அதாவது தின்னுனா லேஸாக ஒரு லைன் மாதிரி வரும். அடுத்து நம்ம டேபிள் டேட்டா, அதாவது இதெல்லாம் டேட்டா சொல்லுவாங்க. இதுக்கு டேட்டாக்குமே இந்த மாதிரி கோடு வேணும், அதுவும் பாக்ஸாக வேணும். ஸோ நம்ம டேபிள் டேட்டா டிடி அப்படிங்கிற வார்த்தையில் இந்த இடத்துல நம்ம போட போகிறோம். பார்டர் செட் பண்ண போகிறோம். ஸோ பார்டர்னு செலக்ட் பண்ணிவிட்டு அது எந்த pxல வேணும், மேலே இருக்க px அளவுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். 1px வேணும், அதுவும் சாலிடாக வேணும் அப்படின்னு போட்டுடுறேன். அவுட்புட்டில் எனக்கு இப்போ வந்து எல்லாமே வந்துடுச்சு. 1px அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப மேலே இருக்கிற அதே சைஸுக்கு எனக்கு வந்து கோடாக கிடச்சிருச்சு. ஆனால் இன்னுமே நம்ம டெக்ஸ்ட்டை வந்து சென்டர் பண்ணுற கடைசியாக பார்த்துப்போம். நெக்ஸ்ட் வந்து டீ பிரேக்கு, இந்த கலர்லாம் மாற்றலாம். இதுக்கு வந்து ஹெட்லைனுக்கு பேக்ரவுண்ட் கலர் க்ரீனாகவும் உள்ளே இருக்கிறது வந்து ஒயிட் கலரில் வேணும். TH அப்படிங்கிறத, அதாவது டேபிள் ஹெட்லைன். ஸோ மேலே TH அப்படின்னு இருக்கா, THல் நான் பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும், க்ரீன் கலர், க்ரீனு. இந்த டெக்ஸ்ட்டோட கலர் வந்து ஒயிட்டுன்னு பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒயிட்டு தான் கலர். டெக்ஸ்ட்டோட கலர் மாத்திரப்போ வெறும் கலர்னு அடித்தா போதும், ஒயிட்டு. எனக்கு இப்போ மாறி இருக்கும். பின்னாடி இருக்கிறது க்ரீன் கலராக வந்துடுச்சு. ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுமே ஒயிட் கலர்லாம் மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரேக்கு, டீ பிரேக்குங்கிறது வந்து கலர் மாறணும். அதாவது டீ பிரேக்குங்கிறது ஆரஞ்சு கலரில் இல்லை எல்லோ கலரில், சும்மா சொல்கிறேன், ஆரஞ்சோ எல்லோ அந்த கலரில் மாறணும். அடுத்து ரெட்டுங்கிற மாறணும். இந்த இடத்துல தான் ஒன்று புரிஞ்சுக்கணும். மேலே நான் கீழே என்டர் பண்ணுறப்ப இந்த டீ பிரேக்கு, ஒரு நிமிஷம், இந்த டீ பிரேக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி கிளாஸ் அப்படின்னு போட்டுட்டு கிளாஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட்டுக்குள்ளே 1ன்னு சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படி சொல்லிவிட்டு பார்க்குறப்ப கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்தை சொல்கிறது. இப்போ வந்து நம்ம கிளாஸில் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டே எந்திரன்னு சொல்லலாம், எல்லாருமே எந்திரிச்சுவாங்க. ஆனால் பேர் சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு பேர் சொல்லிவிட்டு கார்த்திக் நீ எந்திரதான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம்ல, அது மாதிரி இந்த டிடிக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கோம். அதுதான் கிளாஸ் 1 அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த கிளாஸை வந்து கிளாஸ் 1 சொல்லிட்டு டீ பிரேக்கெல்லாம், இங்கே ஒரு டீ பிரேக் வந்திருக்கு, அதுக்கு நான் 1ன்னு கொடுத்துருக்கேன். மறுபடியும் கீழே ஒரு டீ பிரேக் வந்திருக்கு, அதுக்கும் மறுபடியும் ஒரு கிளாஸ் 1ன்னு போட்டிருக்கேன். அது மாதிரி டீ பிரேக்குன்னு சொல்கிற எல்லாத்துக்குமே கிளாஸ் அதாவது அவனுக்கு ஒரு பேர் தனியாக நான் கொடுத்துருக்கேன். 1 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம மேலே அந்த 1ங்கிற அவன் நேமை கூப்பிட்டு நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ 1 அப்படின்னு மொட்டையாக போட்டுறக்கூடாது. 1 இப்படின்னு சொல்லி போட்டால் நம்ம மாடிஃபை ஆகிறது ஒர்க் ஆகாது. ஏன்னா அவனுக்குன்னு தனியாக பேர் கொடுத்துருக்கான். இதுக்கெல்லாம் நம்ம கிளாஸ்ன்னு சொல்லிட்டு டிடிஎஸ் எடுத்துங்க பாரு, டேபிள் டேட்டா, இதுக்கெல்லாம் நம்ம நேம் எல்லாம் கொடுக்கல. ஸோ அசால்ட்டாக நம்ம நேம் கொடுக்காதனால டிடி அப்படி சொல்லி போட்டுக்கலாம். ஆனால் நம்ம அவனுக்கு வந்து 1ன்னு பேர் கொடுத்துருக்கோம். அதனால நான் அவனுக்கு பேர் வச்சுருக்கேன், அதனால தான் அவனை நான் கூப்பிட்றேன் அப்படிங்கிறதுக்காக டாட் வச்சு ஒரு புள்ளி வச்சு 1ன்னு போடணும். புள்ளி வச்சு 1ன்னு போட்டால் தான் நான் கார்த்தியை கூப்பிட்ருக்கேன், அதாவது இத்தனை பேருக்குள்ளே டாட் வச்சு தான் நான் பேர் சொல்லி கூப்பிட போகிறேன் அப்படி சொல்கிறதுக்காக 1ன்னு ஒரு டாட்டை வச்சு ONE1 அப்படி சொல்லி போட்டிருக்கேன். அப்போ அவனை மட்டும் மாற்றி தரும் எனக்கு. கிளாஸ் 1 டீ பிரேக் அப்படிங்கிற என்ன கலரில் மாறணும். இப்போ வந்து இங்கே எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு.
அதாவது இப்போ வந்து எனக்கு ஒன்றை தான் கூப்பிட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு எனக்கு நான் மேலே மென்ஷன் பண்ணிட்டேன். ஏன்னா புள்ளி வச்சு ஒன்றுன்னு கூப்பிட்றப்ப தான் நான் அந்த இத்தனை டிடி டேபிள் டேட்டாவில் கரெக்டாக பர்டிகுலர் ஒரு நேம் வச்சு ஒருத்தன் கூப்பிட போகிறேன். அந்த நேம் வச்சுருக்கவன்ட்ட நேம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் டாட் வச்சு ஒன்றுன்னு கூப்பிட்ருக்கேன். இப்போ நான் வந்து அதில் பேக்ரவுண்ட் கலர் மாற்ற போகிறேன். பேக்ரவுண்ட் கலர் என்ன கலரில் இருக்கணும்? டீ பிரேக்குங்கிறதெல்லாம் இது வந்து ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது, எல்லோன்னு சொல்ல முடியாது. ஸோ நான் சும்மா ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி போட்டேன்னா அவுட்புட்டில் எனக்கு இந்த இடம் மட்டும் ஆரஞ்சு கலரில் மாறிடும். அடுத்து வந்து லஞ்ச் பிரேக்கு அப்படி சொல்கிற இடத்த வந்து பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும். இதுக்குமே இங்கே எப்படி நான் இவனுக்கு வந்து ஒன்றுன்னு ஒரு பேர் வச்சனோ, இவனுக்கு வந்து நான் பிரேக் 2 அப்படி சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பேர் வச்சுருப்பேன். காமிக்கிறேன். இந்தா முதல்ல டீ பிரேக்குக்கு நான் ஒன்றுன்னு பேர் வச்சேன்னா, அதாவது கிளாஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒன்றுன்னு பேர் கொடுத்தேன். லஞ்சு பிரேக் அப்படின்னு சொல்கிறவனுக்கு கிளாஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த லஞ்ச் பிரேக்குக்கோட நேம் என்னென்னா 2 அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ போன டைம் எப்படி டாட் வச்சு ஒன்றுன்னு கூப்பிட்டேன்னா, இந்த டைம் 2 அப்படிங்கிறத டாட் வச்சு 2ன்னு கூப்பிட போகிறேன். டாட் 2 இந்த இடத்துல நான் பேக்ரவுண்ட் கலர் மாற்ற போகிறேன். பேக்ரவுண்ட் கலர் எனக்கு என்ன கலரில் இருந்துச்சு? இதுக்கு வந்து ரெட் கலர். ஸோ ரெட் கலர் நான் கொடுக்க போகிறேன். ரெட் கலரில் எனக்கு மாற்றி கொடு அப்படி சொல்லியிருக்கேன். அவுட்புட்டில் கிளாஸ் 1ங்கிற டீ பிரேக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால் டீ அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வச்சு இவனுக்கு வந்து 2 அப்படி சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே ரெட் கலரில் மாறிடுச்சு. ஆனால் இப்போ வந்து நம்மக்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஒன்று மட்டும் மாறாமல் இருக்குது. என்னென்னா இந்த இடத்துல வரையும் இங்கேருந்து இது வரையும் கோடு வந்திருக்கு. ஆனால் இதுக்கும் வந்து கோடு வரல. அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் கோடு வந்திருக்கு. ஆனால் இதுக்கு இங்கே கோடு வரல. இங்கேயும் இது வரையும் கோடு இருக்குது. இந்த ஹெட்டருக்கு மட்டும் சென்டரில் இந்த இடத்துல இந்த மாதிரி கோடு பாக்ஸுங்கிறது கோடு வரல. அது ஏன் வரலன்னா இங்கே நிஜமாலே ஒரு கோடு இருக்குது. ஆனால் அந்த கோடுக்கு வந்து நம்ம கலர் வந்து செட் பண்ணல. அப்போ அந்த ஹெட்டருக்கு வந்து பேக்ரவுண்ட் அதாவது பார்டர் கலர் வந்து செட் பண்ணணும். அதனால் மாற்றுறேன். அதெல்லாம் டிஹெச் தானே, அதாவது டேபிள் ஹெட்லேயும் தானே. ஸோ இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன்னா பார்டர் வந்து சாலிட், பார்டர் வந்து 1px சாலிட்னு கொடுத்துட்டேன். அதோட கலர் செட் பண்ண போகிறேன். கலர் வந்து பிளாக் அப்படி சொல்லிட்டு செட் பண்ணிட்டேன். பார்டரும் கொடுத்துட்டேன். 1px பார்டர் 1px இருக்கணும், அது சாலிடாக இருக்கணும், அதோட கலர் வந்து பிளாக்காக இருக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தேன்னா இப்போ என்னால் வந்து இப்போ கோடை பார்க்க முடியும். இதுவரையும் வராத கோடு இங்கேருந்து இது வந்து முடிஞ்ச கோடு இப்போ மேலேயும் கவர் ஆகிருக்கும். ஏன்னா முதல்ல கோடு இருந்துச்சு, அது கலர் வந்து தெரியாமல் இருந்துச்சு. இப்போ நமக்கு அதுக்கும் இதுக்கும் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன வேணும்? இது வந்து டார்க்காக இருக்குது, அதாவது போல்டாக இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டு வந்து போல்டாக இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டில் வந்து உள் சைடில் இருக்கிறது ஒயிட்டாக இருக்குது. ஆனால் நமக்கு உள் சைடில் இருக்கிறது பிளாக்காக தான் இருக்கும். பாரு, இது வந்து இன்னும் போல்டாக மாறல. இந்த உள் சைடு இருக்கிறது ஒயிட்டாக மாறல. இதை என்ன சொல்லுவோம்? டேபிள் டேட்டா, அதாவது கிளாஸ் 1க்குள்ளே இருக்கிறத நான் மாற்றிருக்கோன்னா. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து போல்டாக மாற்ற போகிறோம். அவனுக்கு வந்து கிளாஸ் 1ன்னு பேர் வச்சோமா. இவன் அந்த டெக்ஸ்ட்டோட வெயிட் அந்த டெக்ஸ்ட்டை நம்ம போல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் வெயிட்டுன்னு போடுவோம். ஃபாண்ட்டு வெயிட்டு அது ஒரு ஃபாண்ட்டு. அதனால் ஃபாண்ட்டை வந்து நம்ம ஃபாண்ட்டை வந்து திக்காக பண்ண போகிறோம். திக்காக பண்ணுறப்போ ஒரு கணக்கு வச்சுக்க. அந்த ஃபாண்ட்டு வந்து நல்லா திக்காக ஆக அதோட வெயிட் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து அதை ஃபாண்ட்டு வெயிட்டுன்னு போடுவோம் அப்படி சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மாக ஞாபகம் வச்சுக்க. ஃபாண்ட்டு வெயிட்டு வந்து நான் போல்டு அப்படி சொல்லி போகிறேன். எனக்கு வந்து போல்டு ஆகணும் அப்படி சொல்லி போட்டுட்டேன்னா இப்போ அந்த டீ பிரேக்குள்ளே இருக்கிற வார்த்தை இப்போ வந்து டீ பிரேக் அப்படிங்கிறதெல்லாம் போல்டாக மாறிடுச்சு. இதுவும் எனக்கு போல்டாக மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒயிட்டாக மாறாமல் இருக்குது. ஸோ
இதுக்கு நம்ம என்ன பேர் வச்சோம், இதுக்கு நம்ம வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சோமா, அதனால 2 அப்படிங்கிறத வந்து மாடிஃபை பண்ண போகிறோம். அது கீழே இருக்குது. 2 வந்து என்ன போட போகிறோம், அதோட டெக்ஸ்ட்டு கலர் வந்து மாற்றணும். அதனால் வெறும் கலர் டெக்ஸ்ட் கலர் தான் மாற்ற போகிறோம். அந்த கலர்னை மட்டும் போட்டால் போதும். என்ன கலர் இருந்துச்சு, ஒயிட் கலர். ஒயிட். ஒரு நிமிஷம். இவனுக்கு வந்து மாற்றுறப்ப எனக்கு வந்து இந்த ஒயிட் இந்த சைடு இருக்கிற கோடெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. இந்த சைடு இருக்கிற பிளாக் அந்த கோடெலாம் மறந்து போச்சு. நான் இதுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதுக்கும் நான் பார்டர் செட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். பார்டர் ஒன் டைம் இருந்த மாதிரி இருக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் நமக்கு கலர் தெரியாமல் இருக்கலாம். 1px சாலிட் பிளாக்கு. நம்ம இந்த இடத்துல மாறுறப்ப நமக்கு வந்து இந்த சைட்லாம் ஒயிட் கலரில் மாறிடுச்சு. அது என்னென்னா, இங்கே ஒரு கோடு இருந்திருக்கு, ஆனால் நமக்கு வந்து அது தெரியாமல் போயிருக்கு. நம்ம டெக்ஸ்ட்டாக கலரை மாற்றுறப்ப இதுவும் மறைஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரி மறையிறப்ப அந்த இடத்துல பார்டர்னு போட்டுட்டு 1px வேணும், அதோட கலர் வந்து அது வந்து சாலிடாக இருக்கணும், அதாவது கோடாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அது வந்து பிளாக் கலரில் இருக்குன்னு சொல்கிறப்ப இதுவும் நமக்கு மாறிடுச்சு. ஸோ எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கும் கலர் தான் டார்க்காக மாறும். இது கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும், இது கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கலர் மாற்றணுன்னா நான் சொன்னேன், பர்டிகுலராக மாற்றணும்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த கோடு தெரியணும். இப்போ நான் பர்டிகுலராக இதில் எப்படியே நம்ம கீழே இழுத்து நான் என்னால் மாற்ற முடியும். இவ்வளோ எனக்கு போதும். அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். இன்னும் கொஞ்சம் டார்க்கான மாதிரி இருக்கும். இதுவும் டார்க்காக தான் இருக்குது. அது ஸ்க்ரீன்ஷாட்டுனால ரொம்ப இதாக இருக்குது. அடுத்து ரெட் கலருமே கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரெட்டையும் நான் மாற்றுறேன். ரெட்டையும் மாற்றிட்டேன். இப்போ வந்து ரெட்டும் அதே கலரில் எனக்கு மாறி போச்சு. அடுத்து மேலே இருக்கிற அந்த க்ரீனுங்கிறது இன்னும் கொஞ்சம் லைட்டாக மாறணுமா, மேலே ஹெட்டாக இருக்குல்ல, போய் அந்த க்ரீன் பேக்ரவுண்ட் கலரை மாற்ற போகிறேன். லைட்டாக வேணும். இப்போ முதல்ல இருந்த க்ரீனுக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது இப்போ இந்த கலர் மாறிடுச்சு, இந்த கலரும் லைட்டாக மாறிடுச்சு. இப்போ அதில் இருக்கிறது எல்லாமே இதில் பண்ணியாச்சு. நம்ம பர்டிகுலராக அந்த கலரை வந்து நார்மலாக எனக்கு ஆரஞ்சு வந்தால் போதும் சொன்னால் ஆரஞ்சு நான் வார்த்தை அடித்தா போதும். இல்லை எனக்கு அந்த ஆரஞ்சு வந்து அதில் இருக்கிற மாதிரி அச்சஸலாக எனக்கு அந்த அளவுக்கு தான் டார்க்னஸ் வேணும், அந்த அளவுக்கு தான் எனக்கு இருக்கணும், லைட்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக இருக்கணும், டார்க்காக இருந்தால் டார்க்காக இருக்கும்னு சொன்னால் நம்ம இதை வந்து மொட்டை பண்ண தான் பண்ணியாகணும். RGB அப்படின்னு சொல்லிட்டு 219, 156, 37 அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோதான்.